டைப்ரைட்டிங் சொல்லித்தரும் ஐயர் மாமியின் இடையை பார்த்ததிலிருந்து என்னால் ஒழுங்காக டைப்ரைட்டிங் வரவே இல்லை. மாமி கையை பிடித்து டைப் அடிக்கும்போது என் இதய துடிப்பு 1000 தொட்டது. ஐயர் மாமி நித்யா. அவளோ திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளது. நித்யா மாமியை பார்ப்பதற்கு வெள்ளை குலோப் ஜாமுன் போல் ரொம்ப அழகாக மீடியமான உயரத்தில் பார்வையாலேயே ஆளை மயக்கும் பார்வையோடு இருப்பாள். நான் பரத். நானும் வயசு பையன். மாமி நடத்தும் டைப்ரைட்டிங் கிளாஸிற்கு சென்றேன். மாமி ரொம்ப அழகாக இருந்ததால் 2 குழந்தைக்கு அம்மா என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள். மாமி இவ்வளவு அழகாக இருப்பதினாலேயே இரவெல்லாம் எனக்கு மாமியின் ஞாபகமாகவே இருந்தது. மாமி டைப் அடிக்க சொல்லி தரும்போது அவளின் உதடு அசைவுகள் எனக்கு 1000 சிந்தனைகளை யோசிக்க செய்தது. மாமி டைப் அடிக்க என் பக்கத்தில் வந்து என் கையை பிடித்து சொல்லி தந்தாள். மாமி போட்டு இருக்கும் சென்ட் வாசனை என்னை மயக்கியது. நான் நித்யாவை மாமி என்று தான் கூப்பிடுவேன். ஒரு நாள் மாமி டைப்ரைட்டிங் கிளாஸிற்கு யாரும் வரவில்லை. நான் மட்டும்தான் வந்தேன். மாமி இருந்தால் மாமியின் ஏன் யாரும் கிளாஸிற்கு வரவில்லை என்று கேட்டேன். மாமியோ தெரியலடா, நீயாச்சும் வந்தியே, வா உனக்கு கிளாஸ் எடுக்கிறேன் என சொல்ல நான் மாமி கிளாஸ் எடுக்க டைப்ரைட்டரை குவிந்து சரி செய்தாள். மாமியின் சேலை லேசாக விலகி இடை தெரிய மாமியை வாயப்பிளந்து பார்த்தேன். இதை மாமி பார்த்து விட்டாள். மாமியோ கண்டும் காணாதது போல் இருந்தாள். மாமியின் இடையை பார்த்ததிலிருந்து டைப்ரைட்டிங் சரியாக வரவே இல்லை. என் கண்கள் மாமியின் அழகை ரசிக்க முழுமையாக இறங்கியது. இதை கவனித்த மாமியின் என் அருகில் வந்து என் கையை பிடித்தாள். எனக்கோ என்ன சொல்வதென்று தெரியாமல் உடலெல்லாம் சிலிர்த்தது. நான் மாமி என் கையை பிடித்து டைப் அடித்து கொண்டு இருக்க என் கையை டக்கென எடுத்தேன். மாமியோ ஏண்டா கையை எடுத்துட்ட பரத் என கேட்டாள். மாமி எனக்கு நீங்கள் கையை பிடித்து டைப் ரைட்டிங் சொல்லித்தர என் உடம்பெல்லாம் என்னமோ பண்ணுது என்றேன். மாமி உன் மனதில் ஏதோ தப்பான எண்ணம் ஓடுது, நீ அதை மாற்றிக்கோ என்றாள். மாமி நான் உண்மையை சொல்லவா, உங்களைப் போல் அழகான ஆண்டியை பார்த்ததே இல்லை என சொன்னேன். மாமியோ இப்படியெல்லாம் நினைக்காதே பரத், இது தப்பு என்றாள். மாமி நான் கிளம்பட்டுமா என்றேன். மாமியோ உன் மொபைல் நம்பர் கொடு என்றாள். நானும் கொடுத்துவிட்டு என் வீட்டிற்கு திரும்பினேன். அன்று இரவு 10 மணி இருக்கும். மாமியிடமிருந்து கால் வந்தது. நான் தான் நித்யா மாமி பேசுகிறேன் பரத் என்றாள். பரத்தோ என்ன செய்வதென்று தெரியாமல் சொல்லுங்க மாமி என்றான். பரத் என்னிடம் நீ அப்படி நல்லது கொண்டதிலிருந்து எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுடா. என்னை உனக்கு அவ்வளவு பிடிக்குமா என்றாள். ஆமாம் மாமி, உங்களை அவ்வளவு பிடிக்கும் என நான் சொன்னேன். அதற்கு மாமியோ சிரித்து கொண்டே உனக்கு ரொம்ப தைரியம் பரத் என்றாள். ஆமாம் எனக்கு தைரியம்தான் என்றேன். சட்டென மாமியோ என் வீட்டிற்கு வர முடியுமா இப்போ என்றாள். எனக்கு ஒரே ஷாக். என்ன மாமி சொல்கிற என கேட்டேன். என் கணவர் குழந்தையெல்லாம் மாமியார் வீட்டுக்கு போயிருக்காங்க, நீ வேணா வாடா என்றாள். நான் அவசரமாக மாமி வீட்டிற்கு சென்றேன். மாமியோ எனக்காக காத்து கொண்டு இருக்க நான் மாமி வீட்டு கதவை தட்டினேன். மாமி நைட்டு போட்டு கொண்டு கும்முன்னு இருந்தாள். நான் உள்ளே சென்றேன். மாமியோ எனக்கு தண்ணீர் குடி, இரவு உனக்கு விருந்திருக்கு என சொன்னாள். நான் மாமியை பார்த்து நைட்டில் உங்களை அடிச்சுக்க ஆள் இல்லை என சொல்ல மாமி சும்மா இருடா என என் மீது கை வைத்தாள். எனக்கோ மாமி கை வைத்ததும் அப்படியே மாமி கையை பிடித்து கண்ணோடு கண் வைத்து பார்க்க மாமி வெட்கத்தில் தலை குனிந்தாள். எனக்கோ இவ்வளவு அழகான மாமியை இன்று இரவு நாம் அனுபவிக்க போகிறோமோ என என்னாலேயே நம்ப முடியவில்லை. மாமியோ என் கணவர் வயதானவர், நீ பேசுகிறா போல பேச மாட்டார், நீ பேசுகிறது எனக்கு பிடிச்சிருக்கு, அதான் உன்னை என் வீட்டிற்கு வர சொன்னேன். இரவு முழுக்க நீ என்னுடன் இரு, நான் மறக்க முடியாத இரவாக நீ மாற்ற வேண்டும் என்றாள். நானும் மாமி மேல் இருந்த மோகத்தில் அன்று இரவு முழுக்க மாமி என்னை விட்டுறா என சத்தம் போட்டவாறே இருக்க பரத்தோ மாமி மீது இருந்த ஆசையெல்லாம் கொட்டினான். காலையானதும் மாமியிடம்
பெட் காபி குடித்துவிட்டு கிளம்பினேன். மாமியோ கணவர் வீட்டில் இல்லாத நேரத்தில் பரத்தை வீட்டிற்கு வர வைத்து வழக்கமாக கொண்டிருந்தாள்.